பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய புத்தியுள்ள ஸ்திரீ பாகம் 15 சமாதானம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை சமாதானமாய் இருக்கும்படிதான் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாக்கியவதிகள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவதிகள். இன்றைக்கு ஒரு வீட்டில் கணவன் மனைவியா இருக்கலாம், நம் உறவுகளா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாம் என்ன செய்கிறோம்? நாங்கள் இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்து அவர்களை பிரித்து விடுகிறோம். நீ அப்படி பேசு, நீ விட்டு கொடுக்காத, உன்னால முடியும், நீ சைலண்டா இருக்காத, நானா இருந்தா விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை அப்படி பேசினாலா நீ இப்படி பேச வேண்டும், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லி கொடுக்கின்றோம். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்களாம். அப்ப நாம எல்லாம் யாரு பாக்கியவார்கள்? அப்ப நாம தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்கள் யார் என்றால் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறாங்க. அப்போ நாங்க சமாதானமாய் வாழ பழகி கொள்ள வேண்டும். சமாதானமாக நாம் தேவனிடத்துல போகப்பட வேண்டும். சமாதானமாக தேவனை நாம் தேட வேண்டும். அப்போ நாம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவை எல்லாவற்றுக்கும் காரணம் நம்முடைய இருதயம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறபடியாலே நாம் தோல்விகளை தழுவிக் கொள்கிறோம். லூக்கா 7:50 சொல்லுகிறது, அவர் ஸ்திரியை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ விசுவாசிக்கிறாயா? சமாதானமா போ. நீ கர்த்தரை நம்புகிறாயா? சமாதானமாயிரு. நீ ஜெபித்து விட்டாயா? சமாதானமாயிரு. இன்றைக்கு நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றோம். ஆனால் நம் ஜெபம் கேட்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது. நாம் என்ன செய்கிறோம்? சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறோம். அண்ணால் என்ன செய்யறாங்க? தேவ சமூகத்துல நின்று அவங்க கண்ணீரோடு, அவங்க மனதளவுல அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த ஜெபத்துக்கு பிறகு அவங்க முகநாடி வேறுபட்டுச்சா, மகிழ்ச்சியாக இருந்தார்களாம். அப்போ அவர்கள் சமாதானமாய் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஜெபித்து விட்டு சமாதானமா இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போய்விட்டு சமாதானமா இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்குள்ள சமாதானம் சீர்குலைந்து போய் காணப்படுகிறது. இந்த சமாதானம் என்ற வார்த்தையை நாம பார்த்தீங்கன்னா முஸ்லிம் மக்கள் சொல்லுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். அப்ப மத்தவங்க சொல்லுவாங்க வலைக்கும் சலாம். அப்படி என்றா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்ப அதுக்கு பதில் அவங்களும் சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நாம் ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோமா? இல்ல. வேதம் சொல்லுகிறது ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிற போது நீ சமாதானம் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். ஆனா சொல்லுகிறோமா? நாம் சொல்லுவதில்லை. ஏனென்றால் நாம் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறாரு. சகோதரனா இருக்கிறீங்க, சகோதரியா இருக்கிறீங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க, நற்சேர்ப்பு இருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாக இருங்க, ஒரு மனமாய் இருங்க. அப்பொழுது உங்களுக்குள்ள சமாதானம் பெருகும். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இன்றைக்கு நாம ஏக சிந்தை இருக்கிறதா, ஒரு மனம் இருக்கிறதா? ஒரு ஜெபாரியில நாம கூடும் பொழுது 4-10 பேர் இருந்தார்கள் என்று சொன்னா 5 பேர் லைன்ல இருப்பதில்லை. எங்கே அப்ப ஒரு மனம் வருகிறது? அப்ப எங்கே சமாதானம் வருகிறது? அப்ப நமக்கு சமாதானம் வேண்டுமா? நாம் ஒருமனப்பட வேண்டும். ஒருமனப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்க வேண்டும். இப்ப நம்முடைய கர்த்தர் எப்படியாப்பட்டவர்? அவர் கலகத்துக்கு தேவன் இல்ல, அவர் சமாதானத்துக்கு தான் தேவனாய் இருக்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் மத்தியில அவர் தேவனாய் இருக்கிறாரு. சமாதானமா சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துக்கு அவர் தேவனாய் இருக்கிறாரு. இன்றைக்கு நாம் எல்லாரும் எப்படித்தான் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை மாத்திரமே நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நம்மை பற்றி சிந்திக்காமல் சுற்றி இருக்கிறவர்களை பார்த்தே போட்டிகள், பொறாமைகள் நமக்கு சமாதானம் இழந்து போய் விடுகிறது. அவர்கள் நல்ல ஒரு வீடு வாங்கினா நமக்குள்ள எரிச்சல், சமாதானம் இழந்து போய் விடுகிறது. அடுத்த வீட்டு பிள்ளை நன்றாக படித்தால் சமாதானம் இழந்து போய் விடுகிறது. ஒருவர் நன்றாக ஜெபித்தால் நமக்கு போட்டி, பொறாமை, சமாதானம் இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப நாம் வாழ்கிற சூழ்நிலைகள் நமக்கு சமாதானத்தை அளித்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே தேவனை துதிக்கிறவர்கள் சொன்னார்களா, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம்.
பாருங்க. அப்ப அங்க சேருபீன்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன் அவங்க துதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது பூமிக்கு சமாதானமும் அவருக்கு மகிமையும் வேண்டி துதித்தார்களாம். அப்ப நாம இன்றைக்கு நமக்குள்ள சமாதானத்தை நாம் விட்டு நாம் சோர்ந்து போயிராதபடி நாம் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமை, அன்பு, சமாதானமா இருப்போம். இன்னைக்கு சில நேரங்கள்ல நமக்கு பிடித்தவர்கள் நாம் இருந்தா நம்ம ஜெபத்துக்கு வருவோம். நாம் பிடித்தவர்கள் எங்கேயாவது போனா நாம போவோம். பிடிக்காதவர்கள் போனா போறதில்ல. நமக்கு பிடிக்காதவர்கள் ஒரு சபைக்கு போறாங்கன்னா அந்த சபைக்கு போக பிரியப்படுவதில்லை. நமக்கு பிடிக்காதவர்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போனா அந்த திருமண வீட்டுக்கு போக பிரியப்படுவதில்லை. நமக்கு பிடிக்காதவர்கள் வீட்டுக்கு வந்து அவங்களை கவனிக்கிறது இல்லை. இப்படியா இருக்கக்கூடாது. நாம் எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப நாம எங்க பெற்றிருக்கிற சமாதானத்தை நாம் விசுவாசிக்கிறபடியால் நாம் நீதிமான்கள். ஆனால் அதே தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சமாதானத்தை அவர் எடுக்க போறதில்லை. நம்ம கொடுத்திருக்கிற சமாதானம் அவர் எடுக்கவே மாட்டாரு. அது நமக்குள்ள இருக்கிறது. நாம தான் அந்த சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். மாம்ச சிந்தையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்ச சிந்தையானது நம்ம மரணத்துக்கு, அழிவின் பாதை கொண்டு போகிறது. ஆனா ஆவியின் சிந்தைக்குள்ள நாங்க வாழும் பொழுதுதான் இந்த சமாதானம் நமக்குள்ள வருகிறது. அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரை நாம எப்பொழுது நமக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு சமாதானம் இழந்து போக முடியாது. ஆவியானவர் இருந்தா நமக்கு என்ன செய்வோம்? இருதயத்துல துதி பாடல்கள், நன்றி பாடல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், வேத வாசிப்புகள், நற்காரியங்களை செய்து கொண்டே இருப்போம். அப்ப நம்ம ஆவியானவர் இல்லை என்று சொன்னா நமக்கு அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கும். அப்ப ஒருத்தர் நம்ம ஆவியானவர் நமக்குள்ள அனுப்பப்பட வேண்டும். அப்ப வசனம் சொல்லுகிறது, அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அப்ப நாம என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நாம போய் என்ன செய்யலாம்? பிரசங்கிக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லலாம், சமாதானத்தை கூற முடியும். அப்ப நாம சமாதானம் இல்லாமல் எப்படி போய் சமாதானம் சொல்ல முடியும்? நாம் சமாதானம் இல்லாமல் எப்படி போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அப்ப நாம எப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும்? நாம சமாதானமாக இருந்தால்தான் மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும். நாம சமாதானமாக இருந்தால்தான் தெருக்களிலேயே வீடு வீடாக சென்று சுவிசேஷம் அறிவிக்க முடியும். சுவிசேஷம் அறிவிக்கினுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த சமாதானத்தை நாங்கள் அவித்து போடாதபடி, பிரியமானவர்களே, கணவன், மனைவி, மாமனார், மாமியாருக்கு மத்தியில சமாதானத்தை விதைக்கிறவர்களாய் நாங்க இருக்க வேண்டும். சமாதானத்தை குழப்புகிறவர்களாய் நாங்க இருக்கக்கூடாது. சமாதானத்தை என்று உடைத்து விட்டு திருமணம் முடித்து வீட்டை ரெண்டாக்கி வேறு வேறு திசைகளில போகிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. குடும்பம் உடைக்கப்படுகிறது. சண்டை போட்டுக்கிட்டு தாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. சண்டை போட்டுட்டு கணவனோட பேசாம இருந்துடுறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகளோட பேசாம இருக்கிறாங்க. எப்படி சமாதானம்? சமாதானம் பிள்ளைகளோட பேசணும், கணவனோட பேசணும், தாய் தகப்பனோட பேசணும், அவர்களை நேசிக்கணும், அவர்களை அன்பு செலுத்தணும், சமாதானம் பண்ணணும். அப்பதான் தேவனுடைய புத்திரர்களா இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுகிற நாங்கள் சமாதானம் இல்லாமல் இருந்தால் எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்? அப்போ நாம வெளி வேஷத்துக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனா நமக்குள்ள சமாதானம் இல்ல, நமக்குள்ள ஒற்றுமை இல்ல, நமக்குள்ள அன்பு இல்ல. ஒரு வீடு அழகாக இருக்க வேண்டுமானா அந்த வீடு சமாதானத்தினால நிரம்பி காணப்பட வேண்டும். வீட்டுக்குள்ள அன்பு இருக்கணும், சமாதானம் நிரம்பி காணப்படுமாயின் அந்த வீட்டுல ஒற்றுமை பெருகும். ஆண்டவர் இந்த பூமிக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கத்தான் வந்தாரு. ஒவ்வொருவரை கோடீஸ்வரனை ஆக்குவதற்கோ அல்லது பணக்காரர்களையோ வசதியானோ படிக்கவோ அப்படி வரல. அவர் சமாதானத்தை தான் இந்த பூமிக்கு அனுப்ப சமாதானத்தை அனுப்ப வந்த தேவன், சமாதானத்தை நம்மையில பொழிந்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்ப அவர் இந்த உலகத்துக்கு நமக்கு அன்பை விதைச்சிருக்காரு, சமாதானத்தை விதைச்சிருக்கிறாரு, இரக்கத்தை விதைச்சிருக்கிறாரு, கருணையை விதைச்சிருக்கிறாரு, எல்லா நற்குணங்களை நமக்குள்ள விதைச்சிருக்கிறாரு, பரிசுத்தாவின் கனிகள் 9 நமக்குள்ள விதைச்சிருக்கிறாரு. அப்ப இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவர் பாருங்க, காற்று அவங்க கப்பல்ல போய்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப வெறும் பெரிதான ஒரு வெள்ளம், சீஷர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட கர்த்தர் இருக்கிறாங்க என்பதை அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அமைதல் இல்லாமல் இருக்கிறது. அப்ப ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம் ஐயரே என்று அவர்கள் அழைக்கும் பொழுது அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலாயிரு என்று சொல்லி அங்கே சமாதானம் கிடைத்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாங்க சமாதானம் இல்லாமல் வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமாதானத்தை நம்மையில விட்டு போயிருக்கிற தேவன், ரட்சித்துக் கொண்ட
தேவன். உன்னுடைய விசுவாசம் உனக்கு பெருசா இருக்கு, நீ சமாதானத்தோட இருன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிற தேவன் இன்றைக்கு நம்மையும் பார்த்து நீ சமாதானத்தோட இருந்து நம்மை கட்டளை இடுகிறாரு. பிரியமானவர்களே, இருக்கிறது எதுவோ அதை நாங்கள் அதற்கு ஏற்றபடி வாழ பழகி கொள்வோம். இன்னைக்கு நாம பெரிதளவு ஆசைப்பட்டோம் என்றால் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. உலகத்தை திரும்பி பார்த்தோம் என்றால் சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. உலகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போமானால் பெரிய வீடுகள், பெரிய நகைகள், பெரிய வசதியான கார்கள் இப்படித்தான் நமக்கு தேவைப்படும். ஆனா தேவன் நமக்கு பலனை கொடுத்து அவர் ஜனத்துக்கு சமாதானம் அருளுகிற தேவனா இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறபடியால நாம் தேவனை பற்றி கொள்வோம். நன்மை தீமை செய்யக்கூடாது, நன்மையை செய்வோம். என் ஆண்டவரே சொல்றார், நன்மையெல்லாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய, அப்பதான் நீ சமாதானத்தை தேடி அதை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாம நல்ல காரியங்களை செய்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், குடும்பங்களை உடைக்காதிருப்போம், உறவுகளை முறிக்காதிருப்போம், அன்பை விதைப்போம். ஆலோசனை கர்த்தர் நம்மோட கூட இருப்பாரு. சமாதானம் உள்ள சாந்த குணமா, சமாதானமா, அன்பா, இரக்கமா இந்த குணங்கள் எல்லாம் நமக்குள்ள இருக்குமாயின் நமக்குள்ள சமாதானம் பெருசாக இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு பரிதான சமாதானம் இருக்கிறது. உலகத்தை பார்த்து நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. வேதத்தை நேசித்து பாருங்க, சமாதானம் கிடைக்கிறது. வேதத்தை படித்து பாருங்க, சமாதானம் கிடைக்கிறது. வேதத்துல பிரியமா இருந்து பாருங்க, சமாதானம் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. துக்கப்படுவோமா, நாளைக்கு சந்தோஷம் சமாதானமாக இருப்போம். ஆனால் ஆவியானவர் கர்த்தர் நமக்குள்ள இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு நீதியின் தேவன் நம்மோட கூட இருந்து நமக்கு சமாதானத்தை அருள்வாராக. உடைக்கப்பட்ட குடும்பங்களை ஆண்டவர் சேர்த்து வைப்பாராக. பிரிந்த சகோதரன் சகோதரிகள், நண்பர்கள் நண்பிகளை ஆண்டவர் சேர்த்து வைப்பாராக. இரக்கமல்ல பிதாவே, இந்த நல்ல வேளையில கூட சமாதானத்தை இழந்து தவிக்கிற எங்களுக்கு சமாதான அருளிய தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாட்கள்ல நாங்கள் கடைசி நாட்கள்ல நாங்கள் சமாதானம் இல்லாதவர்களாய், நாங்கள் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய், உலக காரியங்களுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமேன்.